ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 அண்ட் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அஃபீஷியலாக ஒரு வெப்சைட்டில் போய் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட் வந்து இப்போ எடுக்காமல் இருக்கலாம், மெயின்டெனன்ஸ் சொல்லி வந்திருக்கலாம், மேபி இப்போ மாறி இருக்கலாம். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் வந்தனால ரிசல்ட் வந்துருமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு. நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இது வந்து யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறது கிடையாது, ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான். ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வெப்சைட் இஸ் கரண்ட்லி அண்டர் மெயின்டெனன்ஸ், வி வில் பி பேக் ஷார்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ்னு. இதை அப்படியே 2022 செப்டம்பர் 13 இதே மாதிரி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மெயின்டெனன்ஸ் எதுக்கு விட்றாங்க அப்படின்னா, அது நிறைய ரீசன்ஸ்க்காக விடலாம். ஸோ அதனால் ரிசல்ட் தான் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வந்து ஆனனால மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா, அதாவது இது மாதிரி வந்தனால இதுக்கு அடுத்து எவ்வளோ நாளில் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்வர் மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறம் அது கரெக்டாக வந்து 3:10 5 வரைக்கும் அந்த வெப்சைட் எடுக்காமல் இருந்துச்சு அன்னைக்கு 2022. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வரல. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் செப்டம்பர் 19 2022 பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் இதில் ஃபஸ்ட் இயர் ரிசல்ட் வரல. ஸோ ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேறு மாதிரி உங்களுக்கு 2022 எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ணாதான். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே சீக்கிரம் முடியறனால கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து அப்கமிங்கில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இது யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அப்கமிங்கில் ரிசல்ட்ஸ் வரலாங்கிற மாதிரி பாருங்கள். ஆனால் வந்து அதுக்காக வெப்சைட்டை உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.